அப்போது அவர்கள் கண்கள் சிறந்தன. அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். இயேசுவில் பிரியமான சகோதரி, தேசிய அன்பிய ஞாயிறு இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய கர்வாலை வழியிலே இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை செவிமடுத்து எங்கள் வாழ்விலே ஆண்டவர் உடலில் இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார், அவர்களோடு பயணிக்கிறார். வீட்டில் ஆண்டவருடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்துகிற மகிழ்ச்சியான நேரத்தில் உங்கள் அனைவரையும் பாராட்டியவர்களாக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலே இணைந்தவர்களாக இந்த வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே பாஸ்கா காலத்தில் 3ஆம் வாரத்தில் நாங்கள் நுழைந்தவர்களே, ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வார்த்தை, அவரை கற்றுக் கொடுத்த விதம் எங்களுக்கு மிகவும் தெளிவாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள், ஒருவருடைய 8 வயசு, ஒருவருடைய 12 வயசு, 2 பேரும் சரியான புண்ணியமானார்கள். அவங்க எப்படிப்பட்ட புண்ணியம் என்று சொன்னால், இந்த 2 பேரும் சேர்ந்து யாராவது வீட்டிலோ இந்த வீட்டிலோ ஏதாவது பொருட்கள் இருந்து சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு திருடி கொண்டு வச்சுட்டு அதை தேவைப்படுகிறது. யாராவது தேவைப்படுகிறார்கள் சொன்னால் அதை பார்த்து ரசிக்கிறவர்களாக குட்டி சிறியவர்கள் இருக்கிறார்கள் 2 பேரும். அப்பொழுது தாக்கி மன வருத்தம், இந்த பிள்ளைகள் எப்படி செய்கிறது கலவரங்கள் அவர்களுக்கு அதை முடிவு பண்ணிவிட்டு மற்றவர்கள் வேறுவதை ரசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதாவது டீயை எடுத்து குடிச்சு கொண்டு அந்த டீயை தேடி அதை பார்த்து ரசிக்கிறவர்களாக 2 பேர் அவ்வளவு முக்கியமான ஆட்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த தாய் செய்கிறார், தன்னுடைய பங்கு இந்த பொடியை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் போய் சொல்லியிருந்தார், இவ்வளவு புண்ணியமாக இருக்கிறாங்க, இந்த 2 குழந்தைகளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, ஆலோசனை வழங்க சொல்லி கொடுத்த பிள்ளைகளுக்கு சொன்னா, உங்களை பாதத்திற்கு போறாரு. அப்ப நீங்க என்ன செய்யுங்க சொன்னா, பாதம் உங்களை கூப்பிடுகிறாரு. எனவே நீங்க பாதம் சொல்லுகிற கேள்விக்கு மறுபடி சொல்ல அதை மாதிரி நடந்து கொள்ளுங்க என்று சொல்றது. பாதம் சொன்னாங்க, இவர்களை தனித்தனியாக நான் விசாரிக்கிறேன். காலையில சீனாலே, மாலையில பெரியாலே நான் விசாரிக்கிறேன் தாயிடம் பகுதிகளை சொன்னாங்க. சீனால் போய் பாதம் முன்னால இருந்த பொழுது பாதம் கேட்கிறார். உடனே அவர் பேரை சொன்னார். இந்த வயசு 18 வயசுக்கு சொல்லுகிறார். அடுத்தது கேட்கிறாரு, ஜேசு சீனால் தலை முடியும். அதுக்கு பிறகு திரும்ப இயேசு கொஞ்சம் சமூகம் கூட்டி பாதம் அவன் ஒன்றுமே பேசல, தலையை முடித்து அப்படியே இருக்கிறான். அதன் பிறகு 3வது இவனுக்கு பதட்டமாக இருக்கிறது. பாதகம் போகும்போது என்ன செய்தாரு, மேசையில் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்குள்ள இருந்தவர் ஓடிவிட்டார். ஓடிவிட்டார். பாதகம் பயத்துல அவன் ஓடி போயிட்டு, அப்ப அங்கு போனவர்களே ஆண்டவர்தான் என்ன நேரம் காலையில தான் உள்ளாவோட தலைவர்கள் சொல்றாரு, கண்களை ஊதிட்டாரான்னு சொல்றேன். அப்ப அந்த சிறியவர் சொல்லுகிறான், நான் ஓடி வந்ததற்கு காரணம் என் பாதம் எனக்கு தெரியும். அவர் ஒளிக்கு இயேசுவ எனக்கு நான் அப்படி இயேசுவை பற்றி சொல்றேன். அறியாத ஒன்றை கேட்கிறது, அது விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. சுனாமி என்கிறது எங்களுக்கு சுனாமி வருகிற பொழுது எங்களுக்கு தெரியாது. சுனாமிய தண்ணி உள்ள போவதற்கு அதை பார்க்கப்பட்டவர்கள் தான் கணக்கு பேர் சென்று போடுவாங்க. ஆனால் இப்பொழுது கடல் உள்ள போவதற்கு சொன்னவங்க
பொழுதே எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சுனாமி வருகிறது என்று சொல்லி. அதே போலதான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிறது உயிர்ப்பு என்பதை பற்றி அன்றைய காலத்தில் இருந்த சிறுவர்களுக்கு விளக்கவே இல்லை. ஒருவர் இறந்தால் எப்படி இருக்கிறது அவர்களுக்கு அந்த நேரத்தில் அவர்கள் தெரியாது. ஆனால் நாங்கள் பழக்கப்பட்டிருப்போம், வீட்டை அறிந்திருப்போம். எனவே இறந்தவர் உயிர்த்தெழுவார் என்பதை நாங்கள் நம்புகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எம்மாவுஸ் பயணம் சென்ற சிறுவர்களுக்கு உயிர்ப்பை தெரியாத சந்தேக நோக்கத்துக்கு அவர் சொன்னாங்க. இயேசுநாதர் அவர்களை சொல்லுகிறாங்க எப்படி சொன்னார், இயேசுநாதருக்கு ஒரு ஆகியவர்களுக்கு அவர்கள் எங்களுக்காக எங்களை எதிர்பார்த்து நாங்கள் இணைத்துக் கொண்டிருந்தனால உதவி முடியாத சொல்லுது. அவர்கள் 3 நாட்கள் உயிர்த்தெழுந்து விட்டார்கள் சொல்றாங்க. இவங்களோட சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க சொன்னது சொல்றாங்க வாங்க கண்டதாக சொல்றாங்க. அங்கு இயேசுவை காண சொல்றாங்க. இயேசு அவர்களுக்கு காட்சி சொல்றாங்க. இதெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு மறைமுறையை பற்றி, அதாவது தொடக்கத்திலிருந்து மோசே தொடக்கம் மத்திய நூல்களில் உயிர்ப்பை பற்றிய செய்தியை அந்த சிறுவர்களுக்கு விளக்குகின்ற பொழுது அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். அப்பத்தை உடைக்கின்ற பொழுது இவர்தான் ஆண்டவர் என்று அவர்கள் கண்டு கொள்கிறார்கள். எனவே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, கேட்கிற பொழுது, விளக்கம் அளிக்கிற பொழுது அதை செவிப்படுத்தால் நாங்கள் ஆண்டவரை கண்டு கொள்கிறவர்களாக மாற்றப்படுகிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரே இடத்துல எம்மாவுசிலே ஆண்டவரை கண்ட பொழுது அங்கே அவர்கள் தங்கிவிடவில்லை. மாறாக அங்கிருந்து மீண்டும் ஜெருசலேமுக்கு செல்கிறார்கள். ஏன் ஜெருசலேமுக்கு செல்கிறார்கள் சொன்னால், ஜெருசலேமில் அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற்று நிறைவேறியது. அதாவது இயேசுநாதரை பிடித்தார்கள், அடித்தார்கள், கொன்றார்கள், சிலுவையை அறைந்தார்கள், கல்லறை அடக்கம் செய்தார்கள். உயிர்த்தெழுந்தார் என்பதையும் ஜெருசலேமிலே அவர்கள் கண்டு கொண்டார்கள். அதனால் அவர்கள் அங்கேயே தங்கிவிடவில்லை. மாறாக நற்செய்தியை மீண்டும் எழுதியவர் சென்றிருக்கிறார்கள். நாங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அப்பத்தை விளைவிக்கிறது ஆண்டவரை கண்டுகொள்வதும் அவரை உட்கொள்வதும் நாங்கள் செல்கிறவர்கள் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக மாற்றப்படைய ஆண்டவருடைய ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அழைக்கப்படுகிறார். தேசிய அன்பிய நாளில் அன்பிய குழுக்களாக நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் எங்களுடைய பங்கிலே 33 குழுக்கள் இருக்கிறது. 33 புனிதர்கள் எங்களுடைய பங்கிலே இந்த சேர்ந்திருக்கிறார். 33 புனிதர்களை தாங்கிய குழுக்களாக, அன்பிய குழுக்களாக நாங்கள் செயல்படுகின்ற பொழுது ஒன்றாக சேர்ந்தோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், அதை நாங்கள் விளக்கப்படுகிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு இந்த அன்பிய திறனை ஒழுங்கு செய்திருக்கிறார். எனவே அன்பியத்தை நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவரை கண்டு கொள்கிறவர்களாகவும் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாகவும் நாம் வாழ கொள்வது ஆண்டவருடைய நாளில் எங்களுக்கு அழைக்கப்படுகிறார். எனவே தொடர்ந்து வருகிற கல்வாரி படி முழுதுவாக மன்றாடி செய்வோம். பயணம் திருப்பதி திருப்பதி அடையாளமாக இருக்கிறது. எனவே ஆண்டவரை கண்டு கொள்கிறவர்களாக நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக நாம் மாற்றப்படி வரவேற்று தொடர்ந்து வருகிற கல்வாரி படி முழுதுவாக மன்றாடி செய்வோம். ஆமென்.